இந்த வேலிடேஷன் பண்றீங்களா? ஏற்கனவே நம்ம கிட்டத்தட்ட பண்ண மாதிரி தான், ஃபார்முலாஸ்ல பண்ணது தான். இப்போ ஒரு ஊபர் ஆர்டர் வந்து, ஒரு ஸ்விக்கி ஆர்டர் வந்து எஸ்கலேட் ஆயிட்டு எஸ்கலேட் பண்றாங்க. எஸ்கலேட் பண்ணிட்டு ப்ரையாரிட்டி லோவா வச்சிருந்தாங்கன்னா எரர் அடிக்கணும். இந்த மாதிரி எஸ்கலேட்டட் ஆர்டர்ஸ் வந்து ப்ரையாரிட்டி லோன்னு வைக்கக்கூடாது அப்படின்னு. சரிங்களா? ஓகே. அதாவது ஒரு எஸ்கலேட்டட் ஆர்டருக்கு ப்ரையாரிட்டி வந்து லோனு, அந்த மாதிரி ஒரு வேலிடேஷன். சரிங்களா? யோசிச்சு பண்ணுங்க. இப்போ பண்ணுமா? ஆமா. சரி, ஓகே. நம்ம இல்ல நியூ ரூல் பார்க்கலாமா நம்ம? என்னங்க? இல்ல வேற ஏதாவது நம்ம நியூ ரூல் பார்க்கலாமா, இல்ல இது பண்ணணுமா இப்போ? நியூ ரூலா? இதான் நியூ ரூலு. சரி, ஓகேங்க. ஓகே. என்ன சொல்ல வரீங்க? புரியல. இந்த டாபிக் வேணான்றீங்களா? இல்லைங்க நான் இது மாதிரி நினைச்சிட்டேன், அசைன்மெண்ட் நினைச்சிட்டேன். சரி, ஓகேங்க. இல்ல நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரியே இருந்துச்சு இது, ஸோ அதனால அப்படி நினைச்சுங்க. ஓகே. இது எங்க ஆல்ரெடி நம்ம பண்ணோமா? இல்லையே. நம்ம டிஸ்கவுண்ட் வச்சு அந்த ரோல் பேஸ் பண்ணி பண்ணோம். பட் கைண்ட் ஆஃப் சேம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சுனால சரி, ஓகே ஃபைன். சரி, அப்போ பண்ணுங்களேன். அப்போ சரி, அதை ட்ரை பண்றேன். ஓகே. என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் தெரியுமா இதுக்கு? ஸோ திருப்பி சொல்றேன். ப்ரையாரிட்டி வந்து எஸ்கலேட்டடா இருக்கும்போது, சாரி, ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச்லாம் இல்லைங்க. ஸோ எஸ்கலேட்டடா இருக்கும்போது, ஊபர் ஆர்டரோட ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட்டடா இருக்கும்போது ப்ரையாரிட்டியை போய் லோ தவிர்த்து, சாரி, ஹை கொடுத்து, ஹை தவிர்த்து என்ன கொடுத்தாலும் எரர் அடிக்கணும். லோவோ மீடியமோ எது கொடுத்தாலும் எரர் அடிக்கணும். ஹை மட்டும்தான் வரலாம். ஓகே. ஓகேங்க, எனக்கு தெரியல. நீதான். ஓகேங்க. ஈஸ்ட் லிஸ்ட் வேல்யூ யூஸ் பண்ணாங்க ரெண்டுத்துக்குமே. அதான், ப்ரையாரிட்டிக்கும் அதான், இதுக்கும் அதான் போட்டு ஒரு ஆப்ரேட்டர் அண்டோ ஆரோ என்ன ஆப்ரேட்டர் யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? நானே சொல்றேன். ஈஸ்ட் லிஸ்ட் வேல்யூ ஸ்டேட்டஸ் கமா எஸ்கலேட்டட், அப்புறம் அண்டோ ஆரான்றது நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அப்புறம் ஈஸ்ட் லிஸ்ட் வேல்யூ ஆஃப் ப்ரையாரிட்டி கமா ஹை. இந்த இடத்துல அண்டு வரணுமா ஆர் வரணுமான்றது நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே. இஃப் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க வேலிடேஷன் ரூல்ல. ஒரு நிமிஷம். நான் உங்கள்ட்ட ஆன்சரே சொல்லிட்டேன். காதுல வந்துங்களா? இல்லைங்க, நான் கவனிக்கல. நான் நோட் புக் எடுத்துட்டு வரல. சாரி. சரிங்க, ஆன்சர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்களே அதை பண்ணுங்க அப்படியே. ஈஸ்ட் லிஸ்ட் வேல்யூ ஆஃப், இல்ல நீங்க நோட்லாம் பண்ணிக்க வேணாங்க, காதுல மட்டும் வாங்கிக்கோங்க போதும். ரெண்டுத்துக்குமே எஸ்பிக் லிஸ்ட் வேல்யூ போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட்டடா லிஸ்ட் வேல்யூ வச்சு, அப்புறம் அண்ட் ஆப்ரேட்டரா ஆர் ஆப்ரேட்டரா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. திருப்பி இன்னொரு எஸ்பிக் லிஸ்ட் வேல்யூ போட்டு ப்ரையாரிட்டி வந்து ஹையா இருக்கான்னு பார்க்கணும். அதுல நாட் ஆப்ரேட்டர் இருக்குமே, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. இல்லைங்க, நாட் தெரியல. ஆர் அண்ட் அண்ட் தான் சொன்னோம். ஒரே நிமிஷம்ங்க. சொல்லுங்க. நம்ம நாட் பண்ணலங்க. நாட் வந்து பண்ணல. அண்ட் அண்ட் ஆர் தான் போட்டோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நீங்க இதை மட்டும் பண்ணுங்க. நான் நாட்லன்னு சொல்றேன், இல்லைன்னா நானே சொல்லிட்டேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஸ்பிக் லிஸ்ட் வேல்யூ போட்டுருங்க. இந்த இஃப் எல்லாம் தூக்கிடுங்க. சரிங்களா? ஸோ கண்டிஷன் புரிஞ்சா? நான் சொன்ன ரெக்குவயர்மெண்ட் புரிஞ்சா?
எனக்கு புரிஞ்சது. ஒரு நிமிஷம். ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட்டடா இருந்தா, அது எஸ்கலேட்டடா ப்ரையாரிட்டி வந்து நம்ம ஹை தவிர வேற எதுவுமே ப்ரையாரிட்டி இருக்கக்கூடாது. வந்து ஹைய தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. அது வந்து எரர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லோன்னு வச்சாங்கன்னா எரர் அடிக்கணும், மீடியம்னு வச்சா எரர் அடிக்கணும், ஹை வச்சா சேவ் ஆயிடும். ஆமா, ஹை சரிங்களா? வச்சு ஓகே ஓகே. அதுக்கு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்களே யோசிச்சுங்க. எப்படி பண்ணலாம்னு நீங்களே கொஞ்சம் யோசிங்க. நான் ஆல்ரெடி ஆன்சரே கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் எஸ்பிக் லிஸ்ட் வேல்யூ. ஓகே, ஒரு நிமிஷம். இஃப் எஸ்பிக் போடணும்னா லிஸ்ட் ஈஸ்ட் வேல்யூ. போடணும். ஈஸ்ட் ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட்டடா இருக்கான்னு பார்க்கணுமா? ஸ்டேட்டஸ் இஸ் எஸ்கலேட்டட். இந்த இஃப் ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டட் இல்லையா? ஈஸ் இஃப் தான் கொடுக்கணும். சொல்லுவாங்க. எஸ்பிக் சரி, லிஸ்ட் ஓகே. வேல்யூ. ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டட். தென் என்ன சொன்னோம்? ப்ரையாரிட்டி வந்து should be high. என்ன கொடுப்பாங்க? is changedா? இஸ் சேஞ்ச்லாம் இல்லை, ரெண்டுமே இஸ்பிக் லிஸ்ட் வேல்யூவே. நானே சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இஸ்பிக் லிஸ்ட் வேல்யூக்குள்ள போய் இன்சர்ட் பண்ணுங்க. சரிங்களா? உள்ள போய் இன்சர்ட் பண்ணிடுங்க. போட்டு ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட்டடான்னு பாருங்க முதல்ல. ஓகே, இஃப்லியா? நான் சொல்றது உங்களுக்கு காதுல விழ மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இஸ்பிக் லிஸ்ட் வேல்யூ இன்சர்ட் பண்ணிக்கோங்கன்றேன். ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டடா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த இதை முதல்ல பண்ணுங்க. ஓகேங்க. கேக்குதா உங்களுக்கு நான் பேசுறது? இல்லைங்க, நாங்க கேக்குது. நான் தப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். எனக்கு புரியல. ஆக்சுவலி என்ன பண்றதுன்னு தெரியல. இஸ்பிக் லிஸ்ட் அதான் சொன்னீங்களா? ஆன்சரே சொல்லிட்டேங்க. நான் சொல்றதை பண்ணாலே போதுங்க. இஸ்பிக் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இன்சர்ட் பண்ணுங்கன்றேன். ஓ, லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் இஸ்பிக் எக்ஸ்பிளைன் வேல். இதுல ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டடா இருக்கான்னு பாருங்க. அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க முதல்ல. ஸ்டேட்டஸ் அப்படி அடிக்க கூடாதுங்க, இன்சர்ட் ஃபீல்ட் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி வித்தின் சிங்கிள் கோட்ஸ்ல எஸ்கலேட்டட்னு கரெக்ட் ஸ்பெல்லிங் கொடுங்க. ஓகே, கொடுத்துருங்க. வரமாட்டா கேள்வி. வரமாட்டா கேள்வி. சரி, போகாது. சோஃபால இருக்கும். சோஃபால படுத்துட்டு இருப்போம். சரிங்க. நெக்ஸ்ட் என்னங்க இருக்கு? ஓகே. எந்த ஸோ ஃபங்க்ஷன் இது நெக்ஸ்ட்? இன்னொரு ஃபங்க்ஷன் போடுங்க. இன்னொரு இஸ்பிக் வேல்யூ போடுங்க. போட்டு ப்ரையாரிட்டி வந்து ஹையா இருக்கான்னு பாருங்க. ஓகே, இதே மாதிரி அது கீழே போடுங்க. சூப்பர்.
வேல்யூ ஆஃப் ப்ரையாரிட்டி ஹை. சூப்பருங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரையாரிட்டி வந்து ஹையை தவிர எதா இருந்தாலும் எரர் அடிக்கணும். அப்போ ப்ரையாரிட்டி வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு ஹையா அப்படின்றது பார்க்க போறோம், கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ ப்ரையாரிட்டி நாட் ஈக்குவல்ஸ் டு ஹைன்றது எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, நாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ரைட் சைட்ல நாட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்சர்ட், அவ்வளவுதான். இப்போ இந்த நாட் லாஜிக்கல், நாட் ஆஃப் லாஜிக்கல் இருக்குல்ல, அந்த லாஜிக்கலை டெலிட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஈஸ்பிக் வேல் ஆஃப் ப்ரையாரிட்டி கமா ஹையை தூக்கி உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. அப்படியே கட் பண்ணிட்டு வெளியில இருக்கிறத கட் பண்ணி இதுக்குள்ளார தூக்கி போட்டுருங்க. நாட்டுக்குள்ள காப்பி பண்ணாதீங்க, கட் பண்ணுங்க. ஆக்சுவலி கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் கட் எப்படிங்க பண்றது? இல்லைங்க, இப்போ நீங்க பண்ணிட்டு எதுவும் தேவையில்லைங்க, விட்டுருங்க. சரிங்களா? சரி சொல்லுங்களேன். கண்ட்ரோல் இது அந்த கட் காப்பி எப்படி பண்றது? கண்ட்ரோல் வி ஞாபகம் இருக்கு, கண்ட்ரோல் சி ஞாபகம் இருக்கு. கண்ட்ரோல் எக்ஸ் எக்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நாட் ஒரு நிமிஷம் வந்து முடிக்கவே இல்லைங்க. நாட் ஆஃப் ஈஸ்பிக் லிஸ்ட் ப்ரையாரிட்டி கமா ஹை, கரெக்ட், அவ்வளோதான். சரிங்களா? சூப்பர். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ நம்ம தேவையான எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஒரே ஒரு அண்ட் ஆப்ரேட்டர் மட்டும் போட போறோம். அதாவது ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட்டடா இருக்கு அண்ட் இஸ்பிக் லிஸ்ட் வேல்யூ வந்து ஹையை தவிர ஏதாவது இருந்துச்சுன்னா எரர் அடிக்கும். கரெக்டா? ஸோ இஸ்பிக் லிஸ்ட் வேல்யூ எஸ்கலேட்டட், அப்புறம் நாட் இருக்கா, எஸ்கலேட்டடுக்கும் நாட்டுக்கும் நடு கர்சரை வைங்க முதல்ல. இப்போ அந்த இடத்துல போயிட்டு இன்சர்ட் ஆப்ரேட்டர்ல போயிட்டு அண்டு கொடுத்துருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. செக் சின்டாக்ஸ் கொடுங்க. எஸ்கலேட்டட் ஸ்பெல்லிங் கரெக்டா கொடுத்துருக்கீங்களா? கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். மிஸ்ஸிங் சின்டாக்ஸ் எரர், மிஸ்ஸிங் ஒய்யா, மிஸ்ஸிங் சம்திங் ஒரு கடைசியில ஹைக்கு அப்புறம் ஒரு பிராக்கெட்டை போட்டு விடுங்க. நாட்டோட க்ளோசிங் பிராக்கெட் வேணும்ல, நாட்டுக்கு ஒரே ஒரு பிராக்கெட் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணாம போயிட்டீங்க. இல்லைங்க, ஹைக்கு அப்புறம் ஒரு பிராக்கெட்டை போடுங்கன்ற. அது போடலையே நீங்க இன்னும். ஹைக்கு அப்புறம் நான் போட்டிருக்கேங்க. இன்னொரு பிராக்கெட் போடுங்க. ஓகே, ரெண்டு எதுக்கு இன்னொரு பிராக்கெட் போட சொன்னேன்னு தெரியுமா? ஏன்னா நாட்டுக்கு ஓபன் பண்ணிருக்கீங்கல்ல ஒண்ணு. நாட்டுக்கு ஓபன் இருக்கு, ஈஸ்பிக் வேல்யூ ஒன்னு இருக்கு. ஓகேங்க ஓகேங்க, புரியுது. என்ன பிராக்கெட் ஓபன் ஆகுதோ அதை க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைன்னா எரர் அடிக்க தான் செய்யும். சரிங்களா? கீழே எரர் மெசேஜ்ல வந்து என்ன கொடுங்கன்னா எஸ்கலேட்டட் ஆர்டர்ஸ், எஸ்கலேட்டட் ஆர்டர்ஸ் லோ ஆர் மீடியம் ப்ரையாரிட்டின்னு போடுங்க. Orders shouldn't be. Medium. அவ்வளவுதாங்க. சரி, இப்போ வந்து என்ன பண்ணிடுங்க, இதை போயிட்டு சேவ் பண்ணிட்டு சரிங்களா? ஓகே,
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதை போயிட்டு என்ன பண்ணிருங்க, ஒரு ஸ்விக்கி ஆர்டர் ரெக்கார்டு ஒன்று ஏற்கனவே ரெக்கார்டு இருக்கிறத ஓப்பன் பண்ணுங்க. இதை முதல்ல ஸ்டேட்டஸை எஸ்கலேட்டட் மாத்துங்க. ஸ்டேட்டஸை எஸ்கலேட்டட் மாத்துங்க. ஒரு நிமிஷம். ரைட் சைட்ல டாப் ரைட்ல எடிட் இருக்கு பாருங்க. சரி, ஓகே, அவ்வளோதான், விட்டுருங்க. ஓகே, ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டட் மாத்திட்டு வெயிட் பண்ணுங்க, சேவ் பண்ணிடாதீங்க. இப்போ ப்ரையாரிட்டியை லோன் கொடுங்க. லோன் கொடுங்க. ப்ரையாரிட்டியை போய் லோன் கொடுங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ப்ரையாரிட்டி ப்ரையாரிட்டி உங்க கண்ணுக்கு தெரியுது இல்ல, ரெட் கலர்ல அதுவே காட்டுச்சு. அதுக்குள்ள போங்களேன் கொஞ்சம். இது லோன் கொடுங்க, சேவ் பண்ணுங்க. ஓகே, சேவ் பண்ணுங்க. இப்ப திருப்பி அதே எரர் அடிக்குதா? இப்ப ஹைன்னு கொடுங்க மாத்திட்டு. சேவ் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். இப்ப மீண்டும் மாத்தி பாருங்க. ஓகே, சரி. ஸோ இப்போ இதே மாதிரி நீங்க கேஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ணிடுங்க. கேஸ் வந்து எக்ஸ்பிளஸ்டா இருக்கும் போது லோவோ மீடியமோ வைக்க முடியாது, வெறும் ஹை மட்டும் தான் வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. ஓகே, பண்ணிடுங்க. இதோட நம்ம கேஸ் வந்து ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டடா இருக்கும்போது ப்ரையாரிட்டியை லோவோ மீடியமோ வைக்க கூடாது. ஓகே, சேம். இது வந்து ஹையாவே இருக்கணும். ஓகே, சேம். ஸோ இதோட நம்ம வேலிடேஷன் ரூல்ஸ் முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். சரிங்களா? சரி, ஓகே.
ஸ்டேட்டஸ் ப்ரையாரிட்டில நீங்க டைப் அடிச்சீங்களா இல்ல இன்சர்ட் பண்ணீங்களா? அதை இன்சர்ட் பண்ணாங்க. எஸ்கலேட்டட் ஹை மட்டும் தான் டைப் பண்ணேன். சரி. எடுக்கணும். ஹை கொடுக்கலாம். ஓகேங்க, ஹை கொடுத்து அக்செப்ட் பண்ணுங்க. மீடியம் மாத்துங்க. ஓகேங்க. ப்ரையாரிட்டியை மீடியம் மாத்துங்க. ஓகே, சேவ் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், சரிங்களா? சூப்பர். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக். ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டேட்டா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ டேட்டா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னா முதல்ல என்னன்னு சொல்லுறேன். நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிற டேட்டாவை வெளியில எடுத்துட்டு போய் எக்ஸல்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அது பேர் டேட்டா எக்ஸ்போர்ட். வெளியில இருக்கிற மற்ற அப்ளிகேஷன்ல இருக்கிற டேட்டாவை சேல்ஸ் ஃபோர்ஸ் உள்ளார கொண்டு வந்தோம்னா அது பேரு டேட்டா இம்போர்ட். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே இப்போ நம்ம எக்ஸல் ஷீட் வச்சு தான் பண்ண போறோம், சரிங்களா? ஓகே. இப்போ எப்போ டேட்டா இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது ரியல் வேர்ல்டு சினாரியோல தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அது சொல்றேன், அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு முன்னாடி பழைய சிஆர்எம் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும், சின்ன சின்ன சிஆர்எம், அது யூஸ் பண்ணிருப்பாங்க.
ஆனா ஒரு காலத்துல என்ன ஆகும், அந்த சிஆர்எம்ஏ வந்து அந்த கம்பெனி மூடிருப்பாங்க. இல்ல அது வந்து ரொம்ப பழைய காலத்து சிஆர்எம்மா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இல்ல இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு கரெக்டா ஒத்து வராம போயிருக்கும். சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த பழைய சிஆர்எம் விட்டுட்டு புது சிஆர்எம்க்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் இல்ல வேற ஏதாவது ஒரு புது சிஆர்எம்க்கு மாறுவாங்க. கரெக்டா? அப்படி ஓகே. மாத்தும் போது இப்ப நேற்று வரைக்கும் அந்த சிஆர்எம் யூஸ் பண்ணிட்டு அதுல வந்து கஸ்டமர் ஒரு ஆர்டர் போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் அந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டா சிஆர்எம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் வந்து கேட்கிறாரு, ஓகே. என் கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, இல்ல நாங்க சிஆர்எம் மாத்திட்டோம், அதனால உங்களுக்கு எங்களால சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த கஸ்டமர் கேஸ் போட்டாங்கன்னா உங்க கம்பெனியை மூடிடுவாங்க. அதனால ஓகே. பழைய சிஆர்எம்ல என்ன டேட்டா இருக்கோ அதை அப்படியே இம்போர்ட் பண்ணி நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ்குள்ள டேட்டா இம்போர்ட் பண்ணிடுறோம். இம்போர்ட்னா வெளியில இருக்கிற டேட்டாவை சேல்ஸ் ஃபோர்ஸ் உள்ளார கொண்டு வரும். அதுக்கு பேர் தான் டேட்டா இம்போர்ட். நம்ம நாடு இருக்குல்ல, இந்தியாவோ யூஎஸ்ஓ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இம்போர்ட்னா என்ன, நீங்க ஒரு மத்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்குற பொருள் பேர் ஆமா நம்ம கூப்பிடுறது, நம்ம மத்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது. கரெக்டா? ஸோ அதே மாதிரிதான் ஏற்றுமதி அந்த கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த டேட்டா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ளேயே டேட்டா இம்போர்ட் விசார்ட் எக்ஸ்போர்ட் விசார்ட் இருக்கு. அப்புறம் இதுல டேட்டா லோடர்னு இன்னொன்னு தனியா இருக்கு. ஏன் இப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேட்டா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து அட் அ டைம்ல 50,000 ரெக்கார்டு வரைக்கும் தான் பண்ண முடியும் அதால. ஸோ அதனால டேட்டா லோடர்னு இன்னொரு இதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு டூல் ஒன்று கொண்டு கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம டேட்டா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பார்த்துட்டு அப்புறம் டேட்டா லோடர்ல போயிடுவோம். சரிங்களா? இப்போ டேட்டா இம்போர்ட் விசார்ட் முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு செட்டப்ல போயிட்டு குவிக் ஃபைண்ட்ல டேட்டா இம்போர்ட்னு அடிங்க. டேட்டா ஸ்பேஸ் இம்போர்ட் செட்டப். ஒரு நிமிஷம், சாரி ஒரு நிமிஷம். லீவ் விட்டதுனால எல்லாம் மறந்து போச்சா? இல்லைங்க, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குங்க, சாரி. டேட்டா இம்போர்ட் விசார்ட் இப்பதான் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் ஏதாச்சும் வீடியோ புதுசா வாங்கணும், இப்போ திங்ஸ் வாங்குறோம், இப்போ மூவ் பண்றோம், கிளீன் பண்றோம், அப்படி ஏகப்பட்ட வேலைங்க இந்த மந்த். சாரி. ஓகே நோ ப்ராப்ளம். மோரோவர் இந்த வாரம் வந்து ஐயப்ப சுவாமிக்கு பூஜை வர, எனக்கு அடுத்தடுத்து வேலை வந்துட்டு இருக்குங்க சார், தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, மாலை போடுறாங்களா? என்னங்க? ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்களா? ஆல்ரெடி அவர் போட்டுட்டாரு. லாஸ்ட் வீக் வந்து ஒரு பூஜை நடந்தது. இந்த வீக் வந்து எங்க வீட்ல பூஜை, ஃப்ரைடே ஈவினிங். எங்கெங்க போய் மாலை ஹூஸ்டன் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும், இங்க இருந்து 4 hours டிராவல். அங்க போய் நாங்க வந்து மகர ஜோதிக்கு எடுத்துருவோங்க. ஓகே அப்ப எல்லாம் அங்கேயே முடிச்சிருவீங்க. ஆமாங்க. ஓகே சபரிமலை வருவீங்களோ? என்னங்க புரியல, சாரி. அங்கே சபரிமலை வருவீங்களோன்னு நினைச்சேன். இல்ல, நிறைய பேர் சபரிமலை போவாங்க. ஆனா இங்க போக முடியாதவங்க வந்து ஹூஸ்டன் போயிடுவாங்க. ஹூஸ்டன் போவாங்க. சரி ஓகே. டேட்டா எக்ஸ்போர்ட்டுங்களா? டேட்டா இம்போர்ட்னு அடிங்க. ஓகே. டேட்டா ஸ்பேஸ் இம்போர்ட். அவ்வளவுதான். ஸோ இந்த டேட்டா இம்போர்ட் நம்ம பண்ண போறோம். இப்போ இந்த டேட்டா இம்போர்ட் விசார்ட் யூஸ் பண்ணோம்னா ஒரு சிஎஸ்பி ஃபைல் தேவை. சிஎஸ்பி ஃபைல்னா என்ன அர்த்தம்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். சிஎஸ்பினா என்ன? செப்பரேட்டட் வேல்யூஸ். கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ. சிஎஸ்பி. bless you. ஓகே. ஸோ இந்த சிஎஸ்பி ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. ஸோ இந்த சிஎஸ்பி ஃபைலை நம்ம கிரியேட் பண்றதுக்கு எக்ஸல்லையே நம்ம வச்சு பண்ணிடலாம். சரிங்களா? அதனால ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓபன் பண்ணி எக்ஸல் ஷீட் எக்ஸல் ஷீட் எங்க ஓபன் பண்றது? உங்க ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்க. எஸ், இதுல எக்ஸல் ஷீட் இருக்கு பாருங்க மேல. ஓ, இங்க எக்ஸல் ஷீட். ஓகே.
லெஃப்ட்ல உள்ள ஒரு நிமிஷம். பங்க் பெட்ல தூங்க முடியாது. க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு இன்விட்டி போட்டு கொடுப்போம். சரி, எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணுங்க. இது ஓபன் ஆகல. டபுள் கிளிக் பண்ணுங்கம்மா. ஓகே. சரி, ஏன் இல்ல எங்களுக்கு இது கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அதுக்கு இது பண்ணணும். எக்ஸல் ஷீட் வேணுமே. நாளைக்கு நான் இது பண்ணி விடுறேன். இல்ல, ஆன்லைன் எக்ஸல் ஆன்லைன் யூஸ் பண்ண தெரியுமா? கூகுள்ல போயிட்டு எக்ஸல் ஆன்லைன் எடுங்க. ஓகேங்க. கூகுள்ல போயிட்டு எக்ஸல் ஆன்லைன். இப்போ இல்ல அது இல்ல பேக். சரி, இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பாருங்க, ஃப்ரீ மைக்ரோசாஃப்ட் ஆன்லைன். ஓகே. ஓகே, என்னங்க காது கேட்கல, என்ன சொன்னீங்க? சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்துருங்க. ஓகே. சரிங்களா? சரி, இதில் போய் சைன் அப் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டான், மாசம் வந்து இந்த இன்டர்நெட்டுக்கு வந்து 1500 வந்து டிஃபால்ட்டா போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் வந்து கம்மியா இன்டர்நெட் பிளானை சூஸ் பண்ணிடுறானுங்க. அதனால என்ன பண்ணிட்டான், நீ 1500 நான் கொடுக்குறேன்ல, 1500 நீ எவ்வளவுக்கு ரீசார்ஜ் பண்றியோ அந்த பில் கொடுத்தா அது அந்த அமௌண்ட் மட்டும் தான் ரீம்பர்ஸ் பண்ணிட்டான். இதுல எல்லாமே வந்துடும். இப்போ ஜியோலயே டாப்பஸ்ட் ஆமா ஆமா, அதான் நாளைக்கு தான் பண்ண போறேன். இதுல சைன் அப் பண்ணிருங்க. பண்ணிட்டேன். போனீங்க
காடு இது என்னங்க வெரிஃபை மெயில் கொடுக்குது, வெரிஃபை மெயிலுக்கு அது இது வரலையே. ஹலோ யா ஹலோ, இப்போ என்ன பண்ணுங்க, சைன் அப் பண்ண முடியல. உங்க இமெயில் ஐடி ஓபன் பண்ணுங்க. இங்க இமெயில்ல நிறைய டேப் இருக்கும். ஸ்பாம்ல போய் அப்டேட்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க, இம்பார்ட்டன்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஸ்பாம் அப்டேட்ஸ்னு ஒரு டேப் இருக்கலாம், இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ள போய் பாருங்க. விடுங்க, நம்ம வேற டாபிக் போயிடலாம் இன்னைக்கு பேசாம. சரி, நான் நாளைக்கு வந்து அந்த இது பண்ணி வச்சிருங்க. நான் ஐ மீன் மைக்ரோசாஃப்ட். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம வேற டாபிக் போயிடலாம். ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் போயிடலாம். சரிங்களா? ஓகே. இல்லை ரிப்போர்ட்ஸ் அங்கே அடிக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ரிப்போர்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ ரிப்போர்ட்ஸோட பர்பஸ் உங்களுக்கு தெரியும்ல. இப்போ ஸ்விக்கி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அங்கே வந்து எந்த ஏரியாவில் சேல்ஸ் நல்லா இருக்கு, எந்த ஏரியாவில் சேல்ஸ் நல்லா இல்லை அப்படின்றது தெரியணும்னா ரிப்போர்ட்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் அதை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்ட்? ஓகே. ஸோ நம்ம சேல்ஸ் போஸ்ட்ல ரிப்போர்ட் கிரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, கஸ்டம் ரிப்போர்ட் இருக்கு. ஓகே. ஒரு ரிப்போர்ட் நம்ம வந்து சேல்ஸ் போஸ்ட்ல கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு ரிப்போர்ட் டைப்ன்றது ஒன்று அவசியம். சரிங்களா? ரிப்போர்ட் டைப் இருந்தாதான் நம்மளால ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண முடியும். ஓகே. சரி, இப்போ ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு அப்ளிகேஷன், சர்வீஸ் அப்ளிகேஷன், ஆமா, ஒரு அப்ளிகேஷன், சர்வீஸ் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. ரிப்போர்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சர்வீஸ் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. ஓகே, ரிப்போர்ட்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்களா? ஃபைன். இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா? சரிங்களா? இது ஒண்ணுதான் இருக்கு. அதனால நம்மளுக்கு தேவையான கஸ்டம் ரிப்போர்ட்ஸை நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இங்க இருந்து தான் நம்ம வந்து ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ நான் சொல்றதை மட்டும் முதல்ல கேட்டுக்கோங்க. ஒரு ரிப்போர்ட் அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணும்போது ரிப்போர்ட் டைப் வந்து தேவைன்னு சொன்னோம். கரெக்டா? இப்போ நீங்க நியூ ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செலக்ட் ரிப்போர்ட் டைப்னு சொல்லுதா? அப்போ இந்த ரிப்போர்ட் டைப் இல்லாம ரிப்போர்ட்டை கிரியேட்டே பண்ண முடியாது. அதை நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ரிப்போர்ட் டைப்லயும் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்களா? இங்க வந்து ரிப்போர்ட் டைப் நேம் மிடில் ஆஃப் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கா, கேட்டகரி கொடுத்துருக்கா, இதெல்லாம் சிஸ்டம் இருக்கிற ரிப்போர்ட் டைப்ஸ். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் டைப்ஸ். நம்ம எப்படி கஸ்டம் ரிப்போர்ட் டைப் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம சிஸ்டம்ல மொபைல்ல எல்லாம் எப்படி வந்து ஒரு போட்டோ வந்து எங்க போய் சேவ் ஆகும்? ஒரு ஃபோல்டர்ல போய் சேவ் ஆகும். கரெக்டா? ஆண்ட்ராய்டு மொபைல்ல இருந்தாலும் எந்த ஒரு டிவைஸா இருந்தாலும் சரி, லேப்டாப், வாட் எவர் இட் டிவைஸ் மேபி, ரைட், எல்லாமே ஒரு ஃபோல்டர்ல போய். இப்போ சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணிருப்போம், சில போட்டோஸ், சில ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டர்ல போட்டு அந்த ஃபோல்டரை லாக் பண்ணி வச்சிருவோம். கரெக்டா? லாக் பண்ணி என்ன ஆகும்? அந்த ஃபோல்டருக்கு யாருக்கு பாஸ்வேர்ட் தெரியுமோ, யாருக்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ காலேஜ் ஒரு ஃபோல்டர் போட்டு அந்த ஃபோல்டரை அந்த ஃபோல்டருக்கு யாருக்கு வேணாலும் நம்ம ஷேர் பண்ணலாம், ஆக்சஸ் கொடுக்கலாம். கரெக்டா? நம்ம ஒரு ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ், படம் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதை போயிட்டு ஷேர் கொடுப்போம். கம்ப்யூட்டர் லேப்ல போயிட்டு ஷேர் யாருக்கு பண்றோமோ அவங்களுக்கு மட்டும் ஷேர் ஆகும். இங்கேயும் இப்போ எங்க டேஷ்போர்டும் ஒரு ஃபோல்டர்ல போய் சேவ் ஆக போகுது. அந்த ஃபோல்டருக்கு யாருக்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரிப்போர்ட்டும் டேஷ்போர்டும் தெரியும். புரியுதுங்களா? அந்த ஃபோல்டருக்கு ஆக்சஸ் இல்லை,
பார்க்க முடியாது அந்த ரிப்போர்ட்டையும் டேஷ்போர்டு. கிளியர்? ரிப்போர்ட்டும் டேஷ்போர்டும் ரெண்டுமே ஃபோல்டர் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. பட் நம்ம ஷேர் பண்ணலாம், அந்த ரிப்போர்ட் வந்து ஷேர் பண்ணலாம். ரிப்போர்ட் அண்ட் ஷேர் ரிப்போர்ட் ஷேர் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகேங்க. இப்போ இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஓகே இப்போ கொஞ்சமா ஒரு கிரியேட் ரிப்போர்ட் பண்ணி பார்ப்போம். மேபி வந்து ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுவோம். ஸ்விக்கி ஆர்டர் மேல அடிக்கும் சர்ச் ரிப்போர்ட். நம்ம கிரியேட் பண்ற கஸ்டம் ஆப்ஷன்ஸுக்கு சேல்ஸ் டிஃபால்ட்டா ஒரு ரிப்போர்ட் டைப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ ஸ்டார்ட் ரிப்போர்ட் என்ன சொன்னீங்க? ரைட் சைடுல ஸ்டார்ட் ரிப்போர்ட். ஓகே. கொடுத்துட்டீங்களா? இதாங்க உங்க ரிப்போர்ட். இப்போ ரைட் மிடில் ஆஃப் தி ஸ்கிரீன்ல ஸ்விக்கி ஆர்டர் ஐடின்ற ஒரு காலம் மட்டும்தான் இருக்கு. இதுல நிறைய காலம்ஸ் ஆட் பண்ணோம்னா லெஃப்ட் சைட்ல காலம்ஸ்னு கீழே இருக்கு பாருங்க. அதுல அந்த சர்ச் காலம்ஸ் இருக்கா, அதுல உங்களுக்கு என்னென்ன காலம் வேணுமோ அதை நீங்க ஆட் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அப்படியே இதுல என்ன காலம் வேணுமோ ஆட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் நேம், இமெயில் அட்ரஸ், அப்புறம் டோட்டல் ஆர்டர் வேல்யூ, இந்த மாதிரி என்னென்ன ஃபீல்டு தேவையோ அது எல்லாமே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணுங்க. கஸ்டமர் நேம் ஆட் பண்ணுங்க, இமெயில், மொபைல் நம்பர், ப்ரையாரிட்டி, ஸ்டேட்டஸ், இது எல்லாத்தையும் வரிசை அப்படி ஆட் பண்ணிட்டே வாங்க. இமெயில், ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் வந்து டோட்டல் ஆர்டர் வேல்யூ, ப்ராஃபிட், டிஸ்கவுண்டட் பிரைஸ், அமௌண்ட் மேல அதையும் ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த அமௌண்ட்ன்ற ஓகே, இப்போ இந்த காலம்லாம் ஆட் பண்ணிட்டேன், ஆனா மிடில் எனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னா ஏன் தெரியல அப்படின்னா இதை வந்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணாதான் ஆகும். முதல்ல ரெஃப்ரெஷ் மிடில் ஆஃப் தி ஸ்கிரீன்ல மிடில் கேன்சல் 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 ஓகேங்க. ஓகே ஓகே ரெஃப்ரெஷ் பண்ண வந்துச்சா? இந்த மாதிரி ஒவ்வொரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த ரெஃப்ரெஷோட ரைட் சைடு ரெஃப்ரெஷ் எங்க இருந்துச்சோ அதுக்கு ரைட் சைடுல அப்டேட் ரிவ்யூ ஆட்டோமேட்டிக்கலின்னு இருக்கு பாருங்க, அது கொடுத்துருங்க. அப்ப நீங்க மேனுவலா ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்ல, சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடும். சரிங்களா? இப்ப அமௌண்ட் என்ன எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? இங்க போய் இங்க ரிமூவ் பண்ணுவேன் இல்லையா? சரிங்களா? சோ எந்த காலம்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது காலம் வேணாம்னு சொன்னாங்கன்னா இங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்ப சேவ் அண்ட் ரன் கொடுங்க. ஓகே. சோ கீழே வாங்க ஸ்க்ரால் பண்ணுங்க. பாத்தீங்களா இந்த நான் சொன்னேன்னா இந்த ரிப்போர்ட் எல்லாமே ஃபோல்டர்ல தான் போய் சேவ் ஆகும்னு. ஸோ ஃபோல்டர்ல 2 டைப் இருக்கு, பிரைவேட் ஃபோல்டர், பப்ளிக் ஃபோல்டர், ஃபோல்டர், 3 டைப் இருக்கு. சரிங்களா? ஸோ பிரைவேட் ரிப்போர்ட் கொடுத்து இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதா? வேற யாருக்குமே தெரியாது. பப்ளிக் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபோல்டர் ரைட் சைடுல செலக்ட் ஃபோல்டர், இதுல பப்ளிக் ரிப்போர்ட்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு சேவ் பண்ணீங்கன்னா என்னாகும், செகண்ட் யூசருக்கு மத்த எல்லாருக்குமே தெரியும். ஆர்கனைசேஷன்ல இருக்கிற பிரைவேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்புறம் நீங்க யாருக்கு அந்த ஃபோல்டரை ஷேர் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரியும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம சும்மா ஏதாவது பிரைவேட் சேவ் பண்ணணும். பிரைவேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். சேவ். பாத்தீங்களா? டன். ஓகே. இந்த ரிப்போர்ட் பார்க்க அப்படியே டேபிள் மாதிரி தெரியுதா? ஆமா, டேபிள் மாதிரி இருக்கு. அதனாலதான் இதை வந்து டேபிள். ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல 3 டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் இருக்கு. டேபிளர் ரிப்போர்ட், சம்மரி ரிப்போர்ட், மேட்ரிக்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வைக்கலாம்னா
படிப்பீங்க. ஓகே. ரெடியா எல்லா டாபிக்கும் இருந்தீங்கன்னா ஒரு தடவை அந்த நோட்ஸை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதும். இல்லைன்னா வெப்சைட்டா போய். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுங்க, எஜுகேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்களா? ஆமாங்க. ஓகே. கிளாஸ் அப்படியே கவனிச்சு ஈஸியா இருக்கும். ஸோ கிளாஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் வீடியோஸ் பார்க்கணும். சரி, ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இது வந்து டேபிளர் ரிப்போர்ட். இது தவிர்த்து சம்மரி அண்ட் மேட்ரிக்ஸ் ரிப்போர்ட் 2 இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த டேபிளர் ரிப்போர்ட்ல சார்ட்ன்றதை நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. சம்மரி அண்ட் மேட்ரிக்ஸ் ரிப்போர்ட்ல மட்டும்தான் சார்ட் எல்லாம் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டேபிள் ஆயிருக்கும். ஸோ டேபிளர் ரிப்போர்ட்ல உங்களுக்கு சார்ட் ஆப்ஷனே வராது. புரியுதா? ஓகே. சம்மரில மேட்ரிக்ஸ்ல மட்டும் தான் சார்ட் ஆப்ஷன்ஸ் வரும். ஐ மீன் இந்த காலம் ஆப்ஷன்ஸ் இல்லையா? எஸ் எஸ். ஓகே. ஓகே. யா. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த டேபிளர் ரிப்போர்ட் எப்படி வந்து நம்ம சம்மரியா மாத்துறது, எப்படி மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்றது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ரிப்போர்ட்டை போயிட்டு ரைட் சைடு டாப் ரைட்ல எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக். ஓகே. இப்போ மேல குரூப் ஆப்ஷன் தெரியுதா? குரூப் ரோஸ்ன்னு கொடுத்து ஒரு காலம் பேரை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது சம்மரி ரிப்போர்ட்டா மாறிடும் லெஃப்ட் சைட்ல. சூப்பர், வண்டர்ஃபுல். குரூப் ரோஸ்ல வந்து இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருங்க. குரூப் ரோஸ் பை ஆர்டர் ஸ்டேட்டஸ். அப்படியே அடிங்க, ஆர்டர் ஸ்டேட்டஸ்னு வரும். அதுலயே அடிங்க. ஓகே. இப்ப மேல ஆட் சார்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, கிளிக் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்க. இப்ப குரூப் ரோஸ்ன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இது டேபிளர் ரிப்போர்ட்ல இருந்து சம்மரி ரிப்போர்ட்டா மாறிடுச்சு. எதை பேஸ் பண்ணி இப்ப சம்மரைஸ் பண்ணிருக்கோம்? ஆர்டர் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்களா சம்மரைஸ்டா காட்டுது. இன் கிச்சன்ற ஒரு ஆர்டர் ஸ்டேட்டஸ்க்கு 2 ஆர்டர் இருக்குது, டெலிவர்ட்ல 2 ஆர்டர் இருக்குது, எஸ்கலேட்டட்ல 3 இருக்குது, மொத்தமா 7 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிச்சு. ஓ, குரூப் ரோஸ். ஓகே 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 ஓகேங்க, இப்போ புரியுது எனக்கு. ஓகே ஓகே. நம்ம இதெல்லாம் பண்ணுவோம்ல டேட்டா பேஸ்ல, அதேதான். சீக்வல் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, அந்த சீக்வல் படிக்கலங்க. சீக்வல் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஒரு உங்களுக்கு பதிலா வேற ஒருத்தர் எடுக்கிறதா இருந்தது. அது கேன்சல் ஆயிட்டு அப்புறம் உங்களோட இது நான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் சீக்வல் பத்தி ஒரு ஐடியா மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓ ஓ ஓகே. ஆனா எனக்கு இப்போ புரியுது. ஓகே, குரூப் ரோஸா நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இப்படி வருது. யா. சோ குரூப் ரோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் குரூப் ரோ என்ன கொடுத்தோம்? ஸ்டேட்டஸ் கொடுத்தோம், ஆர்டர் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம். அப்ப இது வந்து சம்மரி ரிப்போர்ட் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டையே ஸ்டேட்டஸ் பத்தி சம்மரைஸ் பண்ணி சொல்லுது. சம்மரைஸ் பண்ணி சொல்லுங்கன்னு அர்த்தம். பலகலன்னு சொல்லாம சுருக்கமா ஷார்ட்டா கிறிஸ்பா சொல்லுங்கன்னு அர்த்தம். கரெக்டா? சோ இப்ப அது அழகா ஆர்டர் ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணிடுச்சு. ஓகே. யா. ஓகே. இப்போ ஆட் சார்ட் கொடுங்க. உங்களுக்கு என்ன சார்ட் வேணுமோ போட்டுவோம். ரைட் சைட்ல இந்த சார்ட்டுக்கு வந்து பார் சார்ட்டா இருக்கா, ரைட் சைட்ல ஒரு சின்ன கியர் ஐகான் இருக்கு பாருங்க, சார்ட்டுக்கு பக்கத்துலயே. அதை கிளிக் பண்ணுங்க. என்ன சார்ட் வேணுமோ போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஓ, இந்த மாதிரி குட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ சேவ் அண்ட் ரன் கொடுத்துருங்க.
மேல சேவ் அண்ட் ரன் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் ரன். ஓகேங்க. சரிங்களா? இங்க வேணாலும் வந்து சார்ட்டை மாத்திக்கலாம். மேல ஒரு சார்ட் ஐக்கான் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க அப்படியே. சரிங்களா? ஓகே. திருப்பி எங்கப்பா? அவ்வளோதான். சரிங்களா? எஸ்கலேட்டர் வந்து ஓகே. ஓகேங்க. நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்றீங்க? இப்போ எடிட் பண்ணிடுங்க இதை. ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, இது வந்து குரூப் ரோஸ் படி பண்ணா சம்மரி, குரூப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் படி பண்ணோம்னா மேட்ரிக்ஸ் ரிப்போர்ட். ஓகே. ஸோ குரூப் காலம்ஸ்ல என்ன கொடுத்தீங்கன்னா பை இது கொடுத்துருங்க, நிமிஷம் பை ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க. ப்ரையாரிட்டி அடிங்க அங்கே, அது மட்டும் கொடுங்க. யா, அவ்வளவுதான். காலம்ஸ்ல ப்ரையாரிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரையாரிட்டி ஆட் அவ்வளவுதான். குரூப் காலம்ஸ்னா ப்ரையாரிட்டி அண்ட் குரூப் ரோஸ் வந்துட்டு சம்மரி. ஓகே. பாருங்க, 2 இருக்கு, ஹை லோ. ஓகே. டெலிவர்ட்ல 2 லோ இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம தனியா சப் டோட்டல், கிராண்ட் டோட்டல் ஒன்னுத்தையும் அமுக்கி அமுக்கி பாருங்க, சும்மா என்ன நடக்குதுன்னு. ஓகே. கீழே 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 பட்டன் ஒன்று இருக்கு பாருங்க, ஆன் ஆஃப், அதை எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பாருங்க. டீடைல் ரோஸிங். ஓ, இதுல வந்து ரோ கவுண்ட்ஸ் இது பண்ணா அந்த இடத்துல வந்து இந்த கவுண்ட், அந்த டெலிவர்ட் கவுண்ட் வந்து இதெல்லாம் தெரியுது இல்ல ஆர்டர் ஸ்டேட்டஸ்ல. ஆமா ஆமா. எத்தனை ரோ இருக்கு? ஓகே. டீடைல் ரோஸ். ஓ ஓகே. ரொம்ப டீடைலா இதுல ரொம்ப நார்மல் இது மாதிரி இருக்கு. டோட்டல்ஸ் ஓகே. சப்டோட்டல் எனக்கு தெரியல. கிராண்ட் டோட்டல் ஓகேங்க. அது எனேபிள் ஆகுது, டிசேபிள் ஆகுது. ஐ மீன் நம்ம இது ஹலோ. ஓகேங்க. சரிங்களா? பாத்துறீங்களா? சேவ் அண்ட் ரன். யா, ஸோ இதான் மேட்ரிக்ஸ் ரிப்போர்ட். டன். யா. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் டைப் யூஸ் பண்ணோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹாஃப் அன் ஹவர் வாங்க, இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா கிளாஸ்? ஷூர். உங்களுக்கு கிளாஸ் இல்லையா? அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்களா? ஓகே. அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்களா? பேட்ச்ல இருக்காங்க. சரியா கேட்கவே மாட்டேங்குதுங்க, விட்டவுட் கேக்குது. அவங்க வீக்கெண்ட் பேட்ச்ல இருக்காங்கங்க. ஓகேங்க, சூப்பர். உங்ககிட்ட தான் கத்துக்கறாங்களா? ஆமா. ஓகேங்க, சூப்பர். சரிங்க, தேங்க்யூங்க ரெஃபர் பண்ணலாம் பண்ணதுக்கு. சொல்லுங்க. என்னங்க? இல்ல, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. ஷூர். இப்போ என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் டைப் யூஸ் பண்ணோம், கரெக்டா? இதே மாதிரி கஸ்டம் ரிப்போர்ட் டைப் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ கஸ்டம் ரிப்போர்ட் டைப் யூஸ் பண்றதுக்கு நீங்க செட்டப்புக்கு தான் போகணும். ஸோ செட்டப் போடுங்க.
கஸ்டம் Set ரிப்போர்ட் டைப்ஸ். ஓகே, ரிப்போர்ட் டைப்ஸ்னு அடிச்சிட்டீங்களா? செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட். இதில் என்ன பண்ணிடுங்கன்னா போயிட்டு நியூன்னு கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு நியூ கொடுங்க. இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் டைப்ல மொத்தம் 4 ஆப்ஜெக்ட் வரைக்கும் கொண்டு போகலாம். சரிங்களா? ஒரே ரிப்போர்ட்ல 4 ஆப்ஜெக்ட், பிரைமரி ஆப்ஜெக்ட் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் 3 ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் இன்வால்வ் பண்ண முடியும். புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரிப்போர்ட் டைப்ல ஒரு பிரைமரி ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிடுவீங்க, பிளஸ் ஒரு 3 ஆப்ஜெக்ட்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க போகலாம். மொத்தமா 4 ஆப்ஜெக்ட்ஸ் பத்தின டேட்டாவை ஒரு ரிப்போர்ட் டைப்புக்குள்ள கொண்டு வர முடியும். சரிங்களா? இப்போ அந்த 4 1 + 3 சொன்னால பிரைமரி ஆப்ஜெக்ட் + 3 அந்த 3 லெவல்ஸ் போகணும்னா அந்த பிரைமரி ஆப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே ரிலேட்டடா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்றேன், கான்டாக்ட்ன்றது யாரு? கஸ்டமர். கரெக்டா? கஸ்டமர் வந்து கஸ்டமர் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்விக்கி ஆப்ஜெக்ட்டுக்கும் ரிலேஷன் இருக்கணும். ஸ்விக்கி ஆர்டருக்கும். அப்ப கான்டாக்ட்ல இருந்து ஸ்விக்கி ஆர்டர் போயிடலாம். ஓகே, யா. இப்போ ஸ்விக்கி ஆர்டருக்கும் கேஸுக்கும் ரிலேஷன் இருக்குமா? சோ அப்ப கேஸுக்கு போக முடியும். ஸ்விக்கி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா ஸ்விக்கி ஆர்டருக்கும் கேஸுக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு வந்து இந்த ரிப்போர்ட்ல வைக்க முடியும். சரிங்களா? இப்போ கேஸுக்கும் காம்பன்சேஷன் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். சில கேசஸ்க்கு வந்து கம்பெனிஸ் வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ அந்த கேஸுக்கும் காம்பன்சேஷனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா நம்ம அதை இந்த ரிப்போர்ட்ல எடுத்துட்டு வர முடியும். ஆனா இதுல எதுவுமே ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, கான்டாக்டுக்கு எந்த ஆப்ஜெக்ட்டுக்குமே ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. 3 லெவல் போக முடியாது. ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அது மாஸ்டர் அண்ட் டீடைலா இருந்தாலும் சரி, லுக்கப்பா இருந்தாலும் சரி. ஓகே, யா. பிரைமரி ஆப்ஜெக்ட் கான்டாக்டே கொடுங்க. நம்ம அதே எக்ஸாம்பிளே பண்ணுவோம். ஓகே, யா. எஸ். ஸோ இப்போ நீங்க கான்டாக்ட் கொடுத்தீங்கன்னா இதோட சைல்டு ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்ல காட்டும். சரிங்களா? இந்த ரிப்போர்ட்ல சைல்டு ஆப்ஜெக்ட்ஸ் தான் உங்களால வந்து இதை கொடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணிடுங்க, கான்டாக்ட்ஸ் வித் ஸ்விக்கி ஆர்டர்னு மட்டும் போடுங்க. இல்ல டைப் பண்ணுமா? ரிப்போர்ட் இல்லங்க, லேபிள் நேம் லேபிள் கான்டாக்ட்ஸ் வித் ஸ்விக்கி ஆர்டர்னு. அதாவது என்ன பண்ண போறோம்னா எந்தெந்த கஸ்டமருக்கு ஸ்விக்கி ஆர்டர் இருக்கோ அதை மட்டும் காட்டப்போம். சரிங்களா? இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல சும்மா ரிப்போர்ட் டைப் லேபிளையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. கண்ட்ரோல் வி கொடுங்க. அப்படியே கண்ட்ரோல் வி. இல்ல அடிக்காதீங்க, கண்ட்ரோல் வி கொடுங்க. வேற ஒன்று காப்பி பண்ணும்போது எனக்குமே செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். கீபோர்ட் சில சமயம் வேலை செய்யாது. ஒழுங்கா செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே ரைட் கிளிக். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ ஸ்டோரிங் கேட்டகரி கேக்குதா? அதுல சும்மா ஏதோ ஒரு கேட்டகரி கொடுங்க, இல்ல அதர்ஸ்னு கொடுத்துருங்க. அதர்ஸ்னு கொடுங்க. இப்போ அதர் ரிப்போர்ட்ஸ் கீழே இது என்னதுன்றது ரிப்போர்ட் டைப், ரிப்போர்ட் கிரியேட் பண்றோம்ல, அப்ப நான் காட்டுறேன். சரிங்களா? டெப்ளாய்மெண்ட் உங்களுக்கே தெரியும், டெப்ளாய்டுன்னு வச்சாதான் யூஸே பண்ண முடியும். இன் டெவலப்மெண்ட்னு வச்சா ஏதோ ஒரு இன் ப்ராக்ரஸ் இது மாதிரி, அதை நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகே, யா. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, சங்க கிளிக் பண்ணுவோம். யா,
ஸோ இந்த கிளிக் டு ரிலேட் அனதர் ஆப்ஜெக்ட்ல கான்டாக்டுக்கு என்ன சைல்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் பின்ற இடத்துல தெரியும். சரிங்களா? பேரண்ட் தெரியாது, சைல்டு மட்டும் தான் வரும். ரிலேஷன்ஷிப்ஸ் ஆல்ரெடி இருந்தாதான் வரும். ஓகே, யா, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடுவாங்க. ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ கீழே வாங்க, ஸ்விக்கி ஆர்டர் இருக்கா பாருங்க. இல்லைன்னா போய் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணும். இல்லையா இங்க? அப்போ ஸ்விக்கி ஆர்டர் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று போட்டுருங்க. சரிங்களா? போட்டுட்டு இங்க வாங்க, ஸ்விக்கி ஆர்டர் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு லுக்அப் ரிலேஷன். நம்மளுக்கு என்ன ஸ்விக்கி ஆர்டர் கான்டாக்ட்ஸ், ஒரு நிமிஷம், கான்டாக்ட்ஸ் நம்ம பார்த்து எப்படி நம்ம இது கிரியேட் பண்றது? அந்த நேம் எடுத்து இது பண்ணுமா? இல்லைங்க, அதான் நான் சொல்றேன். ஸ்விக்கி ஆர்டர் ஆப்ஜெக்ட் குள்ள போயிடுங்க. ஆப்ஜெக்ட் மேனேஜர், ஸ்விக்கி ஆர்டர், அதெல்லாம் ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். கான்டாக்டுக்கும் ஸ்விக்கி ஆர்டருக்கும் எது கனெக்ட்? லுக்அப் ரிலேஷன்ஷிப். ஓகே ஓகே, இங்க ஒன்று இருக்கு. லுக்அப் ரிலேஷன்ஷிப் போட்டுருங்க. ஓகேங்க. இதெல்லாம் கான்டாக்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சேவ். நெக்ஸ்ட் சேவ். இப்போ அங்க போயிடுங்க. ஹோம் குள்ள போயிட்டு இல்ல செட்டப் குள்ள போங்க. ஆல்ரெடி ஓபன் பண்ணி. சரி, பரவாயில்ல. இதுல ரிப்போர்ட் டைப்ஸ் இருக்குங்க. கண்டினியூ. அது போயிடுச்சு. கான்டாக்ட் ஸ்டோர் அண்ட் கேட்டகரி கொடுக்கல. ஸ்டோர் அண்ட் கேட்டகரி அதர் ரிப்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ பில போயிட்டு கடைசியில் ஸ்விக்கி ஆர்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, மேலேயே. அவ்வளோதான். சரிங்களா? புரியுதா? ஸோ ரிலேஷன்ஷிப் சைல்டு. சரிங்களா? இல்லை, கான்டாக்ட் பேரண்ட், ஸ்விக்கி ஆர்டர், சைல்டு. ஓகே, யா. இப்போ ஏபி கொடுத்துருக்கீங்கல்ல, இது தவிர்த்து இன்னும் 2 4 இல்ல. ஸோ திருப்பி கிளிக் டு ரிலேட் ஆனது. ஸோ ஸ்விக்கி ஆர்டரோட சைல்டு எல்லாமே வரும். இந்த இடத்துல கேசஸ் இருக்கா பாருங்க. எதுவுமே இல்ல. ஸ்விக்கி ஆர்டருக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்ல. அப்போ ஸ்விக்கி ஆர்டருக்கும் கேஸுக்கும் ரிலேஷன்ஷிப் போய் இப்போ கிரியேட் பண்ணீங்கன்னா இங்க வரும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ தேவையில்லை. யா, அவ்வளோதான். இப்போ சேவ் கொடுத்துருங்க. ஓகே, யா. ஒரு நிமிஷம். திருப்பி ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு பாருங்க, அதை போய் எடிட் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் கீழே. இதுல இப்ப நம்ம 2 ஆப்ஜெக்ட் ரிலேட் பண்ணும்போது 2 ஆப்ஷன் கேக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸ்கூல்ல பாத்தீங்கல்ல, ஏ இன்டர் ஸ்கூல் காலேஜஸ்ல ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ யூனியன் பி. ஆமா, ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னங்க? இது மட்டும் தான் இருக்கும். இந்த மிடில் அந்த ஏக்கும் பிக்கு நடுவுல எது காமனா இருக்கோ அது மட்டும் இருக்கும். காமனா இருக்கிறது மட்டும் வரும். ஏ யூனியன் பினா ஏல இருக்கிறது ஏ பி மொத்தமா இருக்குது எல்லாம். ஏ அண்ட் பி வராது. ஏல என்ன இருக்கோ அது எல்லாமே வந்துரும். அதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ஏ யூனியன் பி இல்ல, நீங்க ஏ யூனியன் பி தான் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ஆமா, ஏ யூனியன் பி. சாரி, ஏ யூனியன் பினா என்ன? ஏ
வந்துரும். ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிறது மட்டும் வரும். ஏ யூனியன் பினா ஏ ஃபுல்லா வந்துரும். இப்ப ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஏ ரெண்டாவது ஏ ஆப்ஷன் யூனியன் பினா ஏ உண்டு பி ரெண்டுமே சேர்ந்துங்க வரும். வேணா நீங்க டயக்ராம் கிளிக் பண்ணி பாருங்க. சோ ரெண்டாவது ஆப்ஷன் பில ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஏ நிஜமா ரெக்கார்ட் மறந்து போச்சு. பில எதுக்கு பி ரெக்டாங்கிள் ரெண்டாவது ஆப்ஷன். பி ரெக்டாங்கிள் ரெண்டாவது ஆப்ஷனா? ஏ யூனியன் பி எனக்கு நிஜமா ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி ஏ யூனியன் பினா அதுக்கு ஏ ஃபுல்லா வருதுன்னா நம்ம ஏ மட்டும் போட்டுக்கலாமே. ஏ யூனியன் பினா ஏவும் பியும் யூனியன் இது யுனைட் பண்ற மாதிரி தான் அர்த்தம் நான் படிச்சது. சாரி. ஆமா, அதான் யூனிட் ஆகி தானே இருக்கு. ஆனா அதுக்காக பி ஃபுல்லா வராதுங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏ யூனியன் பினா ஏக்கும் ஓகே பிக்கும் காமனா இருக்கும், பிளஸ் ஏல இருக்கிறது எல்லாமே வந்துடும். புரியுதா? சரிங்க, ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுல இப்படி வந்திருக்கு, நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆனா காமனா வந்து நாங்க மேத்ல பாத்தீங்கன்னா பியும் ஏவும் சேர்ந்து தான் ஃபுல்லாவே வரும். ஃபுல்லா வராது. அதே மேக்ஸ் தானே மேத்ல. அது. மேத்ல தான் சொல்றேன். மேத்ல சரி, இப்போ ஏக்கு காமன் பிக்கு ஓகே ஃபைன் ஃபைன். எனக்கு இது மட்டும் சொல்லுங்க, ஏ அண்ட் பிக்கு ஃபுல்லாவே வரதுக்கு என்ன அது ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஏன் பி இதுக்கு ஃபுல்லா வராது. ஒண்ணு ஏ இன்டர்செக்ஷன் பி வரும், இல்ல ஏ யூனியன் பி வரும். ஓகே, நீங்க எந்த பேட்ச்? ஆ, சாரி, நீங்க எந்த பேட்ச்? நான் எது கேக்குறீங்க, ஸ்கூலா காலேஜா? ஸ்கூல் தான். ஸ்கூல் வந்து 2006 நான் வந்து காலேஜ் என்டர் ஆனேன். 2006 தான் ஓகே பாத்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ நான் 2005ல நீங்க 89 பர்த்? 89 90? 88. 88 ஓகே. நீங்க நான் 86 இல்ல ஆக்சுவலி. 86ஆ? நீங்க ஏ யூனியன் பிக்கு நிஜமாவே எனக்கு தெரிஞ்சு நல்லா நான் மேத்ல கொஞ்சம் நல்லாவே எனக்கு வருங்க. நான் ஏதாச்சும் பட் சரி, ஏ யூனியன் பிக்கு என்ன சரி ஏன் பி கம்ப்ளீட்டா இது பண்ற ஃபில் பண்றது நம்ம என்ன போடுவோம் ஞாபகம் இருக்கா? ஏ ரெண்டுத்துக்கும் இதுவா? ஆக்சுவலி ஆமா, இப்பதாங்க ஏன் பி வரும். எப்படி? யூனியன் தான் அது. பட் அதுதான் யூனியன்ல என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஏக்கும் பிக்கும் நடுவுல உள்ள காமனா இருக்கிறது வந்துடும், பிளஸ் ஏ ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே வந்துடும். பி ஓகே. இல்ல இது வந்து இப்போ இதுல வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கு நான் எடுத்துக்கிற சேல்ஸ் ஃபோர்ஸ்ல எப்படி இருக்கு. அதர்வைஸ் மேத்ல வந்து இது கிடையாது. திஸ் இஸ் நாட் ரைட். அப்படியா? ஐம் டேம் ஷூர் அபௌட். நீங்க சாரி. சரி, பட் ஓகே இது நல்லா பண்றீங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ் நல்லா பண்றீங்க. ஓகே. சரி, சேவ் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம். இப்போ வந்து நீங்க என்ன கொடுத்துருக்கீங்கன்னா ஏ யூனியன் பி கொடுத்துருக்கீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் நம்ம ஏ யூனியன் பி வரலாம். இன்டர்செக்ஷன் மாத்திருங்க. ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷனையும் படிச்சு பார்த்துக்கோங்க, என்ன டிஃபரன்ஸ்ன்றது பாருங்க. ஓகே, படிச்சு பாருங்க அப்படியே. Each A record must have at least one related B record. ஓகே, அப்பனா என்ன ஓகே. அர்த்தம்? இப்போ இந்த ரிப்போர்ட்ல எது வரும் ஏல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த கான்டாக்ட், ஏன்றது கான்டாக்ட், பின்றது ஸ்விக்கி ஆர்டர், எந்தெந்த கான்டாக்டுக்கு ஸ்விக்கி ஆர்டர் இருக்கோ அது மட்டும்தான் வரும். ஏ யூனியன் பி ஓகே. கொடுத்தீங்கன்னா எந்தெந்த கான்டாக்ட் ஸ்விக்கி ஆர்டர் இருக்கோ அதுவும் வரும், எந்த கான்டாக்டுக்கு ஸ்விக்கி ஆர்டர் இல்லையோ அதுவும் வரும். இல்லையோ அதுவும் வரும். ஓகே. ஆமா. ஓகே, கிளியர்? ஓகே. யா. ஓகே. யா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது பார்ப்போம், அப்புறம் நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ சேவ் கொடுத்துருங்க. சரி ஓகே. ஏ இன்டர்செக்ஷன் பி. சரி ஓகே. ஃபைன். இப்போ நம்ம ரிப்போர்ட் டைப் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ரிப்போர்ட் டைப்பை வச்சு இது வந்து ஒரு கஸ்டம் ரிப்போர்ட் டைப். இதை வச்சு நம்ம ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து சரி ஓகே. அப்ளிகேஷன் போயிருங்க. அப்ளிகேஷனோ எந்த அப்ளிகேஷன் ரிப்போர்ட் இருக்கும், அப்ளிகேஷன் ஆப் லான்ச்சர்ல போயிட்டு ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுங்க.
இங்க ரைட் சைடு இல்ல அங்க எனக்கு கேட்கல. கான்டாக்ட்ஸ் பக்கத்துல பாருங்க. கேசஸ்க்கா? அதுக்கும் பக்கத்துல ரைட் சைடு பக்கத்துல ரைட் சைடு ரிப்போர்ட். ஓகே, இதுல போயிட்டு நியூ ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே. இதுல நம்ம ரிப்போர்ட் டைப் கொடுக்கும்போது அதர் கேட்டகரின்னு சேவ் பண்ணோமா? கேட்டகரி கேட்டுச்சா? அப்ப கேட்டகரி எதுக்குன்னா இந்த ரிப்போர்ட்டை சேவ் பண்ணும்போது கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான். ஓகே, யா லெஃப்ட் சைடுல ஓகே. லெஃப்ட் சைடுல வாங்க. அதர் ரிப்போர்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணு. ஓகே. இதுல ஆர்டர்ஸ் வித் கான்டாக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் செகண்ட் ஓகேங்க. இல்ல அது கிளிக் பண்ணது. இப்ப ஸ்டார்ட் ரிப்போர்ட். இப்போ நம்மளுக்கு தேவையான காலம்ஸ் அதேபடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்கேன். செக்யூர்ட் அமௌண்ட் ஓகே. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு ரிப்போர்ட் புதுசா நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒரு நிமிஷம் இருங்க. ஃபில்டர்னு ஒரு கான்செப்ட் பை டிஃபால்ட் வந்து ஃபில்டர்ஸ் ரைட் சைடுல ஃபில்டர்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க. ஃபில்டர்ஸ் ஓகே, இந்த இடத்துல ஷோ மீன் போட்டிருக்கா, இது வந்து டிஃபால்ட் ஃபில்டர்ஸ். ஓகே, இதை வந்து ஷோ மை ஃபில்டர்ஸ் மட்டும் தான் காட்டுது. இதை வந்து என்ன பண்ணிடுங்க, அதை கிளிக் பண்ணி இந்த ஷோ மீன் இருக்கா, இதுல போயிட்டு ஆல் கொடு. அப்பதான் எல்லா டேட்டாவும் வரும். இந்த ரெண்டாவது ஃபில்டர் இருக்குல்ல, சில சமயம் என்ன பண்ணிருப்பாங்க, அதுலயும் சூனியம் வச்சிருப்பாங்க. ஸ்விக்கி ஆர்டர் கிரியேட்டட் டேட் இருக்குல்ல, அது கூட போங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பதிலா என்ன இருக்கும்னா வந்து ஆல் டைம்னு கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாமே வரும், எல்லா ரெக்கார்டும் வரும். அதாவது எல்லா டேட்ல நம்ம கிரியேட் பண்ணமோ ஆல் டைம் கொடுத்தாங்கன்னா எல்லா டேட்டுக்கான ரெக்கார்ட்ஸும் வந்துடும். சில சமயம் என்ன பண்ணிருப்பானுங்க, அந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர், கரண்ட் குவார்டர், கீழே வாங்க அப்படி கரண்ட் குவார்டர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் ஃபில்டர்ல போயிட்டு சில டைம் பண்ணும்போது. ஸோ அப்ப நீங்க தான் அதை வந்து கேர்ஃபுல்லா மாத்திக்கணும், அப்பதான் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, யா இப்ப கேன்சல் கொடுத்துங்க. இப்ப கரெக்டா இருக்கு. சும்மா இங்க க்ளோஸ் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இப்ப சேவ் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் ரன் மேல கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ இத வந்து பப்ளிக்கா கொடுங்க. இது வந்து பப்ளிக். சரிங்களா? இப்ப நம்ம ரெண்டாவது ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்? ஓகே, இது சேவ் கொடுத்துருங்க. இப்போ ஏன் உங்களுக்கு ரெக்கார்டே காட்ட மாட்டேங்குது இதுல? எனி ஐடியா? நம்ம கிட்ட ஸ்விக்கி ஆர்டரும் கான்டாக்ட்க்கும் நம்மளுக்கு வந்து எதுமே லிங்க் இல்ல நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ மீன் அந்த நீங்க எது இன்ட்ரஸ்ட் கான்டாக்ட்ஸ்க்கும் ஸ்விக்கி ஆர்டருக்கும் லிங்க் இல்ல. நம்ம ரிலேஷன்ஷிப்பே இப்பதான் கிரியேட் பண்ணோம். சோ டேட்டா இல்ல அந்த மாதிரி. கான்டாக்டுக்குள்ள போங்க. இப்போ பழைய கான்டாக்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல புதுசாவும் போட்டுக்கலாம். சரிங்களா? சோ இப்போ இந்த ஸ்டெல்லா பாப்லோவா ஃபர்ஸ்ட் கான்டாக்டுக்குள்ள போயிட்டு ரிலேட்டட் இருக்கா, கீழே வாங்க. அப்படி கீழே ரிலேட்டட்ல ஸ்விக்கி ஆர்டர்னு வரும், கீழே வந்துருங்க. பேரண்ட்ல போனோம்னா போனோம். சரிங்களா? ஸ்விக்கி ஆர்டருக்குள்ள போயிட்டு நியூ கொடுங்க. இதுல இமெயில் எல்லாம் கொடுக்க தேவையில்லைங்க, வந்துருங்க. மேண்டேட்டரி மட்டும் கொடுப்போம். இப்போ வந்து ஓகே, அப்படியே சும்மா சேவ் மட்டும் கொடுத்துருங்க, போதும். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா சேவ் கொடுத்துருங்க. ஓகே, ஒரு ஆர்டர் கரெக்டா? இப்போ போயிட்டு உங்க ரிப்போர்ட்ஸ்ல போய் பாருங்க, நீங்க ஒரு ரெக்கார்டு மட்டும் வரும். உங்க ரிப்போர்ட்டை ரன் பண்ணுங்க. நியூ ஸ்விக்கி ஆர்டர் ரிப்போர்ட் வித் கான்டாக்ட், நியூ ஸ்விக்கி ஆர்டர் வித் கான்டாக்ட் ரிப்போர்ட் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஒன்.
ஃபர்ஸ்ட் ஒன் அதான் நம்ம பண்ணது. ரிப்போர்ட் நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே. கிளியர்? Yeah. ஏன் மற்ற கான்டாக்ட்ஸ்லாம் வரல, ஏன் மற்ற ஸ்விக்கி ஆர்டர்லாம் வரல? நம்ம கிட்ட கான்டாக்டும் இருக்கு, ஸ்விக்கி இது ஆர்டரும் மட்டும் இருக்கு. ரிலேஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி இது காமனா இருக்கு, அது மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ யா ஓகே. இப்போ நம்ம ரிப்போர்ட் டைப் உள்ளார போயிட்டு அதை ஏ யூனியன் பி மாத்தி பாருங்க. ஓகே, யா இந்த ரிப்போர்ட் டைப் உள்ளார போயிடுங்க, ஏ யூனியன் பியா நீங்களே மாத்திருங்க. அப்ப என்ன ஆகும், கான்டாக்ட்ல உள்ளது எல்லாமே வரும். பில இருந்து ஏக்கும் பிக்கும் எது காமனா இருக்கோ அது மட்டும் வரும், அவ்வளவுதான். நான் கரெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேனா? எடிட் போய் கான்டாக்ட் வித் ஸ்விக்கி ஆர்டர் அப்படின்ற லேபிளை கிளிக் பண்ணுங்க. எஸ் ஓகே, இதுல இருக்குமா? சரி, டைரக்டா எடுத்து கொடுத்தீங்கன்னா இங்க வர முடியாது. ஓகே சரி, ஓகேங்க. நான் அப்பதான் போயிட்டேன். சரி, ஓகே, இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, மாத்திட்டீங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்டை உங்க ரிப்போர்ட்டை மட்டும் ஓபன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் கொடுங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. சரி, ஓகேங்க. ரிப்போர்ட்ஸ் போயிடுங்க. ஓகே, அவ்வளவுதான். வெயிட் பண்ணுங்க, வரும். இப்போ என்ன பார்த்தீங்களா, ஸ்டெல்லா பாவ்லோவா ஒரு காட்டுது, அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு ஆர்டர் இதை காட்டுது. கரெக்டா? ஸோ வந்து இதுல இருக்கிறது அண்ட்